எந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய். கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும். உங்க குடும்பத்தில் யார் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக, உங்களை யாரு கேலி செய்கிறார்களோ அந்த கண்களுக்கு முன்பதாக, உங்களை யார் பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக, உங்க ஜாதிகளுக்கு முன்பதாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுறார், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற அந்த நல்ல வார்த்தையை மறுபடியும் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாசிப்போமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மறுபடியும் திருப்புவோம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இப்போ சமாதானம் என்பது ஒரு சுவிசேஷம். இப்போ நம்ம சுவிசேஷத்தை கேட்டு தான் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். நம்மெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு தான் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். இன்னொரு சமாதானமான ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் சில சபைகளில் சமாதானத்தை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியங்கள் ஏற்படுகிறது. காரணம், சில விசுவாசி குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் நமக்கு 2 செய்தி தான். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்தால், காலையில் பார்த்தோம், நன்மை செய்யும் போது ஸ்தோத்திரம் ஒரு கணம் பொருந்திய இடத்துல நம்மளை வைப்பார், ஒரு மேன்மையான இடத்துல வைப்பார் என்று காலையில் நல்ல வார்த்தைகளை வசனங்களை கேட்க உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நன்மை செய்தால், மீதியை நீங்கள் சொல்லுங்களேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நம் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதாவது உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காலை பார்த்த நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இன்னைக்கு ராத்திரி வேளையில் நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு வார்த்தைகள், ஒரு தீர்க்க தரிசனங்கள், ஒரு வாக்கு தத்தங்கள் சொன்னால் கர்த்தர் அதை சரியான நேரத்தில் நமக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். நமக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ, என்ன வசனத்தை சொன்னாரோ, என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனபடினால் யோசுவாவை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மளை எப்போதுமே மேன்மைப்படுத்துகிற தேவன், மேன்மையாக வைக்கிற தேவன். ஆனபடினால் யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த சொன்னதை செய்தார் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர்
சகல ஜனங்கள மத்தியில் அவரை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு தீர்க்கதரிசன ஒரு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினால் அவர் சொன்னதை கட்டாயமாய் அவர் செய்வார். ஆண்டவர் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார். அநேக இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளெல்லாம் சொல்லும் போதெல்லாம் சபைக்குள்ளேயும் சரி, தனிப்பட்ட விதத்திலேயும் சரி, ஜனங்களுக்கும் சரி, எதை சொல்கிறனோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். முதலாவது இது உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, 3 நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 3 நபர்களுக்கு முன்பதாக, அதாவது அல்லது 3 கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒன்று, உங்கள் குடும்பத்தில் உங்களை யார் அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தில் உங்களை யார் அற்பமாய் என்றாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை மாமியார் மருமகள் அற்பமாய் எண்ணலாம், மாமனார் அற்பமாய் எண்ணலாம், அல்லது கணவன் அற்பமாய் எண்ணலாம், அல்லது மனைவி ஸ்தோத்திரம் புருஷனை அற்பமாய் எண்ணலாம், அது பிள்ளைகள் பெற்றோர்களை அற்பமாய் எண்ணலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை அற்பமாய் எண்ணலாம், அல்லது சகோதரர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம், அது உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். உங்கள் குடும்பத்தில் உங்களை யார் அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்போ உங்களுக்கு தெரியும், என் குடும்பத்தில் யார் என்னை அற்பமாய் என்றாங்க, என் குடும்பத்தில் யார் என்னை அற்பமாய் எண்ணினாங்க. இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு மத்தியில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை அற்பமாய் எண்ணலாம்ல. இப்போ வேதத்தில் யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் நம்மளுக்கு தெரிந்தவர். அவரை அவருடைய தகப்பனும் அவனுடைய சகோதரரும் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். குடும்பத்தில் உள்ள அவரை பெற்ற தகப்பனும் அவனோடு கூட சேர்ந்த சகோதரர்களும் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். உங்கள் குடும்பத்தில் யார் அற்பமாய் என்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த யோசேப்பை அந்த தேசத்துக்கே கர்த்தர் அதிகாரியாக வைத்தார ஸ்தோத்திரம். அதே போல நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்தி உங்க குடும்பத்துக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை யார் அற்பமாய் என்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக யோபு சொல்லுகிறார், என்னிலும் இளம் வயது உள்ளவன் என்னை அற்பமாய் என்றார். அவர் சொல்லுகிறார், என்னிலும் இளம் வயது உள்ளவன் அவனை அற்பமாய் என்றான். ஆனால் யார் உங்களில் இளம் வயது உள்ளவர்கள், உங்களிலே சிறியவர்கள், உங்களை யார் அவர்கள் அற்பமாய் என்றார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக உங்க சத்துருக்கு மத்தியில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மொர்தெகாயை ஆமான் அற்பமாய் எண்ணினான். அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த ஆமானை விலத்தள்ளி மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்போ உங்க சத்துருகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க சத்துருகளுக்கு மத்தியில் 3 பேருக்கு மத்தியில், முதல்ல உங்களை குடும்பத்தில் யார் அற்பமாய் என்றாங்களோ அவளுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்துவார்.
ரெண்டாவது, உங்களை யாரு கேலி செய்கிறார்களோ, கிண்டல் பண்ணுகிறாரோ, பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக, உங்களுக்கு சத்துருவாய் யார் இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும். மொர்தெக்காய்க்கு சத்துரு யார்? ஆமான். அந்த ஆமானுக்கு முன்பதாக மொர்தெகாயை மேன்மையாக வைத்த தேவன் உங்களுக்கு சத்துருவாக, எதிராளியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நாலாவதாக, உன் ஜாதிகளுக்கு முன்பதாக. இதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கங்கள். நான் வார்த்தையை சொல்லிட்டு யோசுவாவுக்கு நான் போக போறேன். நம்ம ஜாதிகளுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அப்ப இது உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த 4 வார்த்தை. முதலாவதாக குடும்பத்துக்கு முன்பதாக, இரண்டாவதாக கேலி செய்வர்களுக்கு முன்பதாக, மூன்றாவதாக சத்துருகளுக்கு முன்பதாக, நாலாவதாக எதிராளிக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இல்லையா சொல்லுவோம். இப்ப யோசுவாவை குறித்து வருவோம். யோசுவா அவனை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் மேன்மைப்படுத்தினார். இதுக்கு சில காரியங்களை யோசுவாவை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் எல்லா வசனத்தின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். வசனத்தை விட்டு வெளியில போக மாட்டேன். பெரும்பாலும் சில அனுபவங்கள், சாட்சிகளை சொல்லுவேன். ஆனால் வசனத்துக்குள்ளாகவே அப்படியாக நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த யோசுவா அவனை கர்த்தர் மேன்மை அடைய செய்வதற்கு முதலாவது காரணம், யாத்திராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் பின்பகுதியிலே அந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக. ஒருவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம எதிர்பார்க்கிற மேன்மை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடி அதில் நிலைத்திருப்போம் என்றால் சபைக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை மேன்மையடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் இப்படி வந்தேன், இந்த ஆலயத்துக்கு வந்து 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, இந்த 30 வருஷத்துக்குள்ளாக என்னை பல விதத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சில நபர்கள் இருக்கிறார்கள் 10 வருஷத்துக்குள்ள 7 சபை போகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படிலாம் நீங்க போக மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன், போயிருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ முதலாவதாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட, நம்மளால் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்தில் இருந்து ஒரு காலமும் பிரியாதபடி இந்த ஆலயத்துக்குள்ளே நிலைத்திருப்போம் என்றால், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நிலைப்படுத்தி இருப்போம் என்றால், இந்த 3 நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக பாருங்கள், நியாய பிரமாண புஸ்தகத்தை விட்டு பிரியாதபடி இருப்பாராக. நியாய பிரமாண புஸ்தகம், அந்த வேத வசனத்தை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, உபதேசத்தை விட்டு பிரியக்கூடாது. நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உபதேசத்துல சரியா இருப்போம் ஆகில் அதே இடத்துல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக, இயேசுவின் அன்பை விட்டு என்னை சொல்லுங்க பிரிப்பவன் யார்? மூன்றாவதாக இயேசுவின் அன்பு.
அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் சொல்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்ம பிரிப்பவன் யார்? அதாவது இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் அல்லது நம்மை பிரிப்பவன் யார்? அப்ப இயேசுவின் அன்பிலே, கிறிஸ்துவின் அன்பிலே நம்ம உறுதியாய் இருப்போம் என்றால் கட்டாய நம்மளை மேன்மைப்படுத்துவார். அதில் அநேக வார்த்தைகளுக்கு பின்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன். உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் இல்லாம இல்லை. யாருக்கு உபத்திரம் இல்லை? உபத்திரமே இல்லைன்னு சொல்லுங்க, கைத்தூங்க பார்ப்போம். எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. ஆனா உபத்திரத்தின் வழியாக தான், அடுத்து நீங்க சொல்லுங்க, உபத்திரத்தின் வழியாகத்தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். ஆனா உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப உபத்திரம் இல்லாம இல்லை. உபத்திரம் நமக்கு உண்டு. உபத்திரம் இல்லாம இல்லை. மோசைக்கு உபத்திரம் யாரு? மோசைக்கு உபத்திரம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவனுக்கு உபத்திரம். சில சபைகளை சொல்வாங்க, பாஸ்டர் எங்களுக்கு உபத்திரமே இந்த ஜனங்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பாஸ்டர் கூப்பிட்டு சொல்வாங்க, பாஸ்டர் இந்த குடும்ப சீக்கிரத்தில் இங்க இருந்து வெளியே போனா போதும் அப்படிம்பா. ஏன்னா இந்த குடும்பத்தின் நிமித்தமா எனக்கு தலைவலி, உபத்திரம் நிறைய. நான் சொல்லுவேன், அவங்க போக மாட்டான், நம்மளை சரியாக்குறதுக்காக அவனை வச்சிருக்காரு. அப்ப மோசைக்கு உபத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். யோசேப்புக்கு உபத்திரம் யாரு? யோசேப்புக்கு உன்னுடைய சகோதரர்கள் தான். யோபுக்கு உபத்திரம் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். காது கேட்காம சொல்றீங்களே, கொஞ்சம் வாய் திறந்த சொல்லுங்க. மனைவி தான். அவர் சொன்னா, நீர் தேவனை தூஷித்து சீவனை விடும். நம்மளும் சில நேரங்களில் புருஷனை பார்த்து சொல்லுவோம், நீர் உயிரோடு கூட இருக்கிற பார்க்கிற சீக்கிரம் சாவும். தீர்க்க தரிசனம். நம்மளே கணவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், நீர் உயிரோடு இருக்கிற பார்க்கிற சீக்கிரம் சாவும். அவரு என்ன சொல்லுவாரு? நான் யான் யாவனும், நான் ஆம்பளை, நீ பொம்பளை, நீ சாவு. வீட்டில் பிரச்சனை, நீ சாவு, நான் சாவு, அவா சாவு, இவா சாவு. இதுதான் வீட்டில் பிரச்சனை. சாவதற்கு அல்ல, மேன்மைப்படுத்துறதுக்கு நம்மளை கர்த்தர் சபைக்குள் கொண்டு வந்திருக்க. இல்லையா சொல்லுவோம். இப்போ உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு. உபத்திரம் இல்லாம இல்லை. ஆனா எப்போது ஆண்டவர் அந்த உபத்திரத்தை அனுமதிக்க மாட்டார். எப்போது ஆண்டவர் உபத்திரத்தை அனுமதிக்க மாட்டார். எப்பொழுது இயேசுவின் அன்பில நிலைத்திருக்கும் போது, உறுதியா இருக்கும் போது நமக்கு உபத்திரம் வர அடுத்த நிமிஷம் மாறும். ஒரே உபத்திரத்தை மரண வரி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் நம்மளால் உலகத்தில் வாழ முடியாது. அப்ப அவர் சொல்லலாம், உபத்திரம் வந்தாலும் சரி, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த இயேசுவின் அன்பில் ஒரு ருசி உண்டு. வேதத்தில் ஒரு ருசி உண்டு. நம்ம சில ஹோட்டல்கள்ல சாப்பிடுவோம், சில காபி பார்ல போய் காபி குடிப்போம்.
அந்த இடத்துல அந்த கடையில போய் காப்பி குடிச்சா தான் காப்பி குடிச்சது போல இருக்கும். ஏன்னா அந்த காப்பி ருசி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால தோத்துறோம், அங்கே தான் குடிச்சா குடிச்சமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. வத்த குழம்பு ஒரு டேஸ்ட்டு, புளிக்குழம்பு ஒரு டேஸ்ட்டு, காரக்குழம்பு ஒரு டேஸ்ட்டு, வெந்தய குழம்பு ஒரு டேஸ்ட்டு, சாம்பார் ஒரு டேஸ்ட்டு, பருப்பு குழம்பு ஒரு டேஸ்ட்டு, மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டு, கருவாட்டு குழம்பு ஒரு டேஸ்ட். எங்க ஒரு பக்கத்தில் சால மீன் இருக்கும். சால மீன் சிலவங்க இந்த சால மீன் குழம்பு வச்சிருப்பாங்க, கருவாட்டு குழம்பு மாதிரியே இருக்கும். நான் சொல்லுவேன், சிஸ்டர் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட் அப்படிம்பேன். இல்லை, அது மீன் குழம்பும்பாங்க. டீ ஒரு டேஸ்ட், காபி ஒரு. சில வீடுகளில் பாஸ்டர் டீ நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, நான் அது காப்பின்னு குடிச்சுக்கிட்டு இருப்பேன். ருசி கண்ட பூனை விடாது. இப்படி ஒண்ணுல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு டேஸ்ட். அந்த டேஸ்ட அந்தந்த சோத்திர பொருட்களை அந்தந்த இடத்துல வச்சாதான் அந்த ருசிய அந்தோடைய காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்படி டேஸ்ட். அப்ப அத பூடைய அந்த டேஸ்ட எதுல பார்த்தா தெரியும்? எதுல வச்சு பார்க்கணும்? அப்ப இதுக்கு தான் தெரியும் அந்த பூளுடைய அந்த ருசி என்ன, அதனுடைய மனம் என்னன்னு. ஒரு சிக்கன் 65 வச்சு அதை தூக்கி தலையில வைக்கணும். சிக்கன் 65 பொரிச்சு அந்த பீஸை கொண்டு தலைமையில வைக்கணும். அது பாட்டில் இருக்கும். அதோடைய டேஸ்ட் எங்க இருக்கும்? நாவல இருக்கும். நட்சத்திரத்துடைய மகிமை வேற, சூரியனுடைய மகிமை வேற, நாக்குடைய மகிமை வேற, காதுடைய மகிமை வேற. காது என்ன கேட்கும்? மாமியாலும் மாமனாரும் எண்ணி கொடுத்து ஏதாவது பேசுறாங்களா? இந்த ஒட்டு கேட்கிற புத்தி காதுக்குள்ளது. மூக்க வச்சுட்டா கேட்க முடியும்? அப்ப இயேசுவின் அன்ப ருசி பார்த்தாச்சுன்னா என்ன உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரத்தில் இருந்து பிரியாதபடி நம்மளை கர்த்தர் காப்பார். உபத்திரமோ, அடுத்து வியாகுலமோ. வியாகுலம் சில நேரங்களில் சொல்லுவோம். என்னுடைய வியாகுலத்தை யாரிடத்தில் நாம் சொல்லுவது? எனக்கு இருக்க வியாகுலம். இயேசு கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட்டார் என்று சொல்லப்படுகிறார். அவர் பிதாவிடத்தில் போய் தன்னுடைய அந்த வியாகுலத்தை அவர் சொன்னார். என்னுடைய வியாகுலத்தை யாரிடத்தில் சொல்லுவேன்? வியாகுலம் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதபடி நிலைத்திருந்தால் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அது கேட்கல. துன்பமோ, துன்பம். அடுத்து துன்பம். நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் வரும். யோபு ஒரு இடத்துல சொல்றார், துன்பம் என்னை தொட்டபடினால் நான் ஆயாசப்படுகிறேன் என்கிறார். துன்பம் என்னை தொட்டபடினால், துன்பம் என்னை தொட்டபடினால் நான் ஆயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரலாம், துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய துன்பத்தை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். யோபுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தது. அவன் நிதானமாய் பேசுகிறவன். என் யோபையை போல நிதானமாய் பேசுகிறவன் உலகத்தில் யாரும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம வார்த்தையில, நம்ம பேச்சில நிதானமாய் எப்போதும் பேசணும். எதை பேசினாலும் சிந்தித்து அதை சரியாக்கி நிதானமா பேசணும். அவசரப்பட்டு எதை சொல்லிடக்கூடாது. துன்பம், உபத்திரம், வியாகுலம், அடுத்து பசியோ, பசி. நம்முடைய வாழ்க்கையில் பசி, வறுமையில் வரலாம், வறுமையெல்லாம் வரலாம், பசி வரலாம். எத்தனைய நாட்களில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி கஷ்டப்பட்ட காலங்கள் எங்களுக்கு உண்டு. ஒரு நேர சாப்பாட்டுக்கு எல்லா பாஸ்டருடைய வாழ்க்கையில் அப்படிதான் வந்திருப்பாங்க. அப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அதே நிலைமையில இன்னைக்கு வைக்கல. ஒரு கிலோ அரிசி இல்லாம கஷ்டப்படுவோம். பசி நமக்குள்ள உண்டு. ஆனாலும் சோதரன் இப்ப அப்படி இல்லை. இந்த நாட்கள்ல சொல்றேன், பசி என்றால் ஒரு வறுமை. நம்முடைய வாழ்க்கையில வறுமை உண்டு, தரித்திரம் உண்டு. ஆனா தரித்திரங்கள் வறுமையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். சில நேரங்களில் என் தரித்திரம் மாறாத, வறுமை மாறாத, கஷ்டம் மாறாத, சாவது வரைக்கும் இப்படிதான் இருமா. கர்த்தர் அப்படி வைக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து கட்டாயம் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கர்த்தர் வைக்க மாட்டார். பிரயாசம் பண்ற உண்டு, கேலி செய்யறவன் உண்டு. அவர்களுக்கு முன்பதாக மேன்மையாய் வைப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். சோத்திரம். ஆனபடியால் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப இயேசுவின் அன்பில நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் அன்பில உறுதியா இருக்கணும். இயேசுவின் அன்பை விட்டு உபத்திரம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, ஏதோ வந்தாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதபடி அதில் நிலைத்து இருப்பீர்கள் என்றால் கட்டாயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையாய் வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனபடினால் இயேசுவின் அன்பை வெறுத்து இது எல்லாவற்றிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ 3 காரியங்களை பிரியக்கூடாது. ஒன்று ஆசாரிப்பு கூட, ரெண்டாவது நியாய பிரமாண புஸ்தகம், மூன்றாவது இயேசுவின் அன்பு. இதை விட்டு பிரியாதபடி அதில் நிலைத்திருப்போம் என்றால் உங்களை யார் அற்பமா என்றார்களோ, உங்களை யார் கேலி செய்கிறார்களோ, உங்களுக்கு யார் சத்துருவா இருக்காங்களோ, உங்க ஜாதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் கட்டாயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம், யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சரி, இரண்டாவதாக இந்த யோசுவா கர்த்தரோடு பேசுகிற மனுஷன். தேவனோடு கூட பேசுகிற மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவன் கர்த்தரோடு பேசி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதிகமா இந்த காலங்களில் எதில் பேசிக்கிட்டு இருக்கோம்?
ரொம்ப நேரம் அதிக நேரம் பேசுறது எதில்? நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க செல்லில். அவன் அங்கே இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவான், அந்த ஆப்பில் போ, அடுத்து போயிட்டியா? ஆமாம் போயிட்டான். அடுத்து அந்த ஆப்பில் போ, போயிட்டியா? போயிட்டான். அடுத்து அந்த ஆப்பில் போ. அவன் ஆப்பில் போன்னு சொல்லி உன்னை ஆப்பு வச்சிடும். ஆப்பு வச்சுட்டா போயிடுவான். எங்க பேசுற ரொம்ப நேரம்? அதிக நேரம் பேச வேண்டியது தேவனோடு. நான் அப்படி மீட்டிங்களுக்கு எங்கேயும் வந்தால் தான் கொஞ்சம், இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன், இன்னும் நான் படுக்கலை, இன்னும் கண்ணு தூங்கலை. மகா வந்திருந்தா அவரோட கொஞ்சம் நேரம் பேசினேன், பாஸ்டரோடு கொஞ்சம் நேரம் பேசினேன், காலையில் கத்தரோடு கொஞ்சம் நேரம் பேசினேன். என் நேரம் பூரா இன்றைக்கி இதை தான் செலவு பண்ணியிருக்கிறேன். அவளை 20 வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேங்க. அன்னி பொண்ணு 20 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணேன் ஃபேமிலி குறித்து. பாஸ்டரை 4 வருஷம் கழித்து இப்போ பார்க்கனால அவர்களோடு கூட சில நேரங்களை செலவு பண்ணேன். வீணான காரியங்கள் அல்ல, விருதாவான காரியங்கள் அல்ல, நல்ல காரியங்களை பேசணும். தேவனோடு கூட பேசணும். பேசுகிற அனுபவம் வேணும். தேவனோட பேசுகிற அனுபவம் வேணும். அவன் தேவனோடு பேசினான், அதாவது சஞ்சரித்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு பேசணும். அவரோடு நம்ம பேசினா அவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம பேசாத தெய்வத்தை ஆராதனை செய்யல, கத்த பேசுகிற தெய்வத்தை தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். அப்ப தேவனோடு கூட பேசுற அனுபவம். இரண்டாவது, தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றான். அவன் மேன்மைப்படுத்துவதற்கு காரணம், ஒன்று பிரியாதவனாக இருந்தான், இரண்டாவது கர்த்தரோட பேசினான். வேகமா போவோம். மூன்றாவதாக அதிகாரத்தை பெற்றான். சூரியனை பார்த்து நில் என்றான், சந்திரனை பார்த்து நில் என்றான். அப்ப கர்த்தரிடத்தில் அதிகாரத்தை பெற்று அவன் அதை செய்தபடினால் அது நின்றது. நம்மெல்லாம் தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெறணும். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் என்னைக்கு நம்ம அபிஷேகம் வர்றோமோ அன்னைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எவன் செய்வனை வச்சாலும் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் பப்ளிக்கில் சொல்லுவேன், என் பேர் பழைய பேர் மாயாண்டி, புது பேர் கிறிஸ்தவ பேர் பர்னபாஸ் டேனியல். எனக்கு என் ஊழியத்துக்கு விரோதமாக செய்வனை நீ வை. அப்படி நீ செய்வனை வச்சா நாளை கழிச்ச உன் மனைவி செத்துருவான். இப்படி பிரசங்கம் பண்ண கேட்டாலே வைக்கணும்னு நினைச்சாலும் வைக்க மாட்டான். நம்ம பேச்சிலே அவன் அசந்துருவான். 43 வருஷம் ஊழியம் செய்த எவனாவது அவனுக்கு செய்வனை வைக்க முடியுமா? அவனுக்கு அது அதிகாரம் இருக்கா? அதிகாரம் நம்ம கையில் இருக்கு, அதிகாரம் உங்க கையில் இருக்கு. அந்த அதிகாரத்தை கேட்டு வாங்கினா கர்த்தர் சத்துருகளுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோம்? சத்தமா இல்லையா சொல்லுவோம்? அதிகாரத்தை பெறணும். தேவனிடத்தில் கேட்ட அதிகாரத்தை பெற. ஒன்று பிரியாதவனா இருந்தான், இரண்டாவது கர்த்தரோடு பேசினான், மூன்றாவது அதிகாரத்தை பெற்றான். நமக்கு கொடுக்கிற அந்த அதிகாரம் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். நாலாவதாக 5ஆம் அதிகாரம், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம். சோதர யோசுவா 5, 13, 14.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. மூன்றாவதாக அல்லது நாலாவதாக அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஒரு உருவிய பட்டயத்தோடு ஒருவன் அவனுக்கு முன்பதாக நிற்கதை தரிசனத்தில் காண்கிறான். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்ணிட்டு போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெட்டர்வாளை வச்சுக்கிட்டு நிற்கிறான். நீங்க என்ன செய்வீங்க? இவன் யாரை வெட்ட வந்திருக்கான்? ஒரு பட்டயத்தை வச்சு நிற்கிறான். அப்படி ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். உருவிய பட்டயத்தோடு வருவன் அவனுக்கு முன்பதாக நிற்கிற அவன் தரிசனத்தில் காண்கிறான். உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து சோத்திரம், உங்க வேலையை குறித்து, உங்க திருமணத்தை குறித்து சோத்திரம், உங்க தொழிலை குறித்து, நம்ம ஊழியங்களை குறித்து நமக்குள்ள ஒரு தரிசனம் வேணும். சத்தமா இல்லையா சொல்லுவோம்? இன்னும் போதாது, இன்னும் போதாது. நமக்குள்ள நம்மை குறித்து ஒரு தரிசனம், நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம், நம்ம சபையை குறித்து ஒரு தரிசனம், நம்ம ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம், நம்ம திருமணத்தை குறித்து ஒரு தரிசனம், வரும் காலங்களை குறித்து ஒரு தரிசனம் நமக்குள்ள வேணும். அந்த தரிசனம் தான் நம்மளை மேன்மடைய வைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? தரிசனம் வேணும் இல்லவா? பாஸ்டர் காலையில் சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்களே, தரிசனத்தோடு செய்யாதபடி விசுவாசத்தோட செய்கிறனோ சொல்லுதனோ என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. விசுவாசமும் வேணும், தரிசனமும் வேணும். உங்களை குறித்த என்ன தரிசனம் கிடைக்கும்? உன் வருங்காலத்தை குறித்து உனக்கு என்ன தரிசனம்? நீ முட்டி முட்டி ஜெபம் பண்ற, ஆளுது அழுந்து ஜெபம் பண்ற, தோத்திரம் கண்ணீர் வடிக்கிற, மூக்க சீண்டி தூர போடுற, அந்த தரிசனம் ஒன்றும் கிடைக்கல. ஏன்? ஒரு தரிசனம், வருங்காலங்களை குறித்து உனக்கு ஒரு தரிசனம், உன் படிப்பை குறித்து ஒரு தரிசனம், உன் வேலையை குறித்து ஒரு தரிசனம், உன் திருமணத்தை குறித்து ஒரு தரிசனம், உன் தொழிலை குறித்து ஒரு தரிசனம், உன் ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம். இந்த தரிசனம் தான் உன் வாழ்க்கைய ஒன்ன என்ன கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இல்லையா சொல்லுவோம்? எனக்கு ஒரு தரிசனம், இந்த எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் தான் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு தரிசனம். பாஸ்டர் சொன்னார்கள் அல்லவா, இந்த தரிசனத்தில் இதுவரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எவாஞ்சலிஸ்ட்னு சொன்னவங்களெல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல அவர் சபை நடத்தணும்னு ஆசை. தரிசனம் அல்ல, தரிசனம் வேற, என்ன வேற. தரிசனம் வேற, என்ன வேற. உன்னுடைய நினைவுகளெல்லாம் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய எண்ணங்களெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய வழிகளெல்லாம் என்னுடைய வழிகள் அல்ல. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். தரிசனம் இல்லாத ஒரு ஊழியமும், தரிசனம் இல்லாத ஒரு திருமணமும், தரிசனம் இல்லாத ஒரு வேலையும், தரிசனம் இல்லாத எந்த காரியம் செய்தாலும் அது மேன்மையடைய முடியாது. எந்த காரியம் செய்தாலும் தேவ தரிசனத்தோடு செயல்படும் போது கர்த்தர் கட்டாயம் நம்மளை மேன்மைப்படுத்தும். இப்ப அழைப்பை தேடி நான் போக மாட்டேன், அழைப்பு என்ன தேடி வரும். அழைப்பை தேடி நான் போக மாட்டேன். ஒரு எவாஞ்சலிஸ்ட் என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நான் இதுவரைக்கும் எங்கே யார்ட்டையும் சொன்னது கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, கடந்த வருஷம் பாம்பே போயிருந்தேன். ஒரு பெரிய சர்ச்சு, எனக்கு அவங்களே பிளேட் டிக்கெட்லாம் போட்டாங்க போவதுக்கு வர்றதுக்கெல்லாம். ஸ்தோத்திரம். என்ன யாருன்னே தெரியாது. நான் பிளேட்டில் போய் இறங்குறேன்.
இறங்கி வெளியில் போகிறேன். பர்னபாஸ் டேனியல் எவாஞ்சலிஸ்ட்னு வெளியில் இருந்து வராருன்னு நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க நினச்சாங்க பர்னபாஸ் டேனியல் எவாஞ்சலிஸ்ட்னா நல்ல ஸ்டெப் கட்டிங் அடித்து சுருள் முடி வச்சு கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு வருவார். நான் இந்த 5,000 பேர் ஆஞ்சிக்கிட்டு கிடக்கு. முடி இல்லாதவங்களுக்கு, முடி இருக்கிறவங்களுக்கு சீப்பு தேவையில்லை, முடி இல்லாதவங்களுக்கு தான் சீப்பு தேவை. இந்த நாள் அது பாட்டில் நிற்க, இந்த நாள் ஒன்றை சேர்க்கணும். நான் வெளியில் போய் நிற்கிறேன், அவங்க என்னை கூப்பிட்ற இடத்துல போய் நிற்கிறேன். அவங்க காரியம் நீ சுற்றி சுற்றி போகுது. நான் வசனம் போடுறதுக்கு தான் பார்த்துட்டேன், இதான் நம்மளை கூப்பிட வந்திருக்க காரு. ஏன்னா அவங்களுடைய கணிப்பு ஸ்டெப் கட்டிங் அடித்து சுருள் மூடி வச்சு கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு ஷூ மாட்டி டை கட்டி வாஞ்சலி ஜம்முன்னு நம்ம 4 மயிரும் பிச்சுக்கிட்டு போய் நிற்கிறோம். இப்போ நான் தான் காரை நிப்பாட்டினேன். உடனே நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். திருநெல்வேலியிலேருந்து பர்னபாஸ் டேனியல் ஒருவர் வந்துடுறார். மதுரையிலிருந்து பிளேட் இறங்கிட்டு அவரை காணோம். அவர் தான் நான். பாஸ்டருக்கு 82 வயசார், ஆவி அவரை விட்டு போயிட்டு. இவர் என்னத்தை பேச போறார்? அந்த 3 நாளும் பரலோகமே இறங்கிட்டு. ஒரு பாட்டு படித்தங்க, அநேக பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அந்த கடைசியில் அந்த ஆண்கள் குழுவில் இருந்து ஒரு பாட்டை படித்தாங்க பாருங்க, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். அந்த பாட்டை படித்தாங்க பாருங்க. ஆண்களும் பெண்களும் ஆராதனை செய்து ஒரு பெரிய அசைவே உண்டாக்குது. நான் அசையாட்டாலும் கர்த்தர் அசைவிட்டார். அந்த பாட்டை அவங்களை அசைய வச்சிட்டு பொம்மும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, தரிசனம் வேணும். இப்போ என்னைக்கு தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தனும், அன்னிலிருந்து அழைப்பை தேடி நான் போக மாட்டேன், அழைப்பு என்ன தேடி. அந்த தரிசனத்தில் சரியா இருக்க வேண்டும், அழைப்பில் சரியா இருக்கணும். தரிசனம் வேணும், தரிசனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தரிசனத்தை காமி. அப்போ ஆண்டவர் அதுக்கு பின்பதாக இந்த ஊழியத்தின் தரிசனத்தை தந்தபோது என் ஊழியங்கள் மேன்மடைய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தரிசனம் இல்லாதபடி இருக்கக்கூடாது. நம்மை குறித்து, வருங்காலத்தை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம் நமக்குள்ள வேணும். தரிசனம் இல்லாதபடி எது நடந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கை நம்ம விரும்பத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஒன்று பிரியாதவனா இருந்தான், 2வது கர்த்தரோடு பேசினான், 3வது அதிகாரம் பெற்றான், 4வது தரிசனத்தை கண்டான். நமக்குள்ள ஒரு தரிசனம், என்னை குறித்து, வருங்காலங்களை குறித்து, தொழிலை குறித்து, படிப்பை குறித்து ஒரு நல்ல தரிசனம் வேணும். அந்த தரிசனம் சரி இல்லைன்னா நம்ம விரும்புறபடி கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த முடியாது. இன்றைக்கே நீங்க கேட்க ஆரம்பிங்க, என்னை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கு, என் தொழிலை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறேன். அதை கட்ட நம்ம ஜெபிக்கும் போது அதை நம்மோடு கூட ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கண்டான். அவன் தரிசனத்தை கண்டு ஸ்தோத்திரம். அந்த 14வது வசனத்தை வாசிப்போம். 14 யோசுவா 5:13-14 மறுபடியும் வாசிப்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். 2வது கேள்வியை கேட்கிறான். தரிசனத்தை கண்டது மட்டாதபடி அவன் கேள்விகளை கேட்கிறான். தேவனிடத்தில் ஒரு தரிசனத்தை கண்டோம் என்றால், ஒரு சொப்பனத்தை கண்டோம் என்றால்,
அத கேள்விகளை கேட்கணும். நம்ம தேவனிடத்தில் கேள்விகளை கேட்கணும். கேள்விகளை கேட்டா கர்த்தர் பதில் சொல்லுவார். ஒருவன் கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? கேள்வி, நல்ல கேள்வி தானே. நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைகளை கைக்கொள். அப்ப இரண்டாவது கேட்கிறான், கற்பனை என்றால் என்ன? இரண்டாவது கேட்கிறான். அவர் கற்பனைகளை சொல்றார். அவர் சொல்றான், இது என்னுடைய, சொல்லுங்க, என்னுடைய சிறு வயது முதல் நீர் சொல்லுகிற அத்தனையும் என்னிடத்தில் உண்டு. அப்ப கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு, சொல்லுங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. எல்லாம் சரிதான், ஏதோ ஒரு குறை உண்டு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார். அது அவனால செய்ய முடியல. கர்த்தர் சொன்னது அவனால செய்ய முடியல. கர்த்தர் சொல்லுகிறத எவன் செய்கிறானோ கர்த்தர் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவனால் அதை செய்ய முடியல. குடியிருக்கிற இடத்த தாவீது விசாரிக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதாவது ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்கலாம். ஒரு பட்டணத்துல, ஒரு தெருவில், ஒரு ஏரியாவில் நீ குடியிருக்க வேணும்னு விரும்புற, நல்ல காரியம். ஒரு ஏரியாவில், ஒரு பட்டணத்தில் குடியிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அது நல்லது. அப்ப அவன் ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அது நல்லது. அவன் குடியிருக்கிற இடத்துல போக வேண்டும் என்று விரும்பி அவனாக போகல. அவன் என்ன செய்யறான்? கர்த்தர்ட்ட கேட்கிறான், எங்க போகலாமா, எங்க போகலான்னு சத்தமா சொல்லுங்க, எங்க போகலாமான்னு. யூதாவின் பட்டணத்தில் போய் குடியிருக்கலாமா கேட்கிறேன். மதுரையில் போய் குடியிருக்கலாமா? நான் திருநெல்வேலியிலேருந்து கேட்கிறேன், நான் மதுரையில் போய் குடியிருக்கலாமா? அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், மதுரைக்கு, யூதா பட்டணத்துக்கு போ. என்னைய சொல்லிட்டார், திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போ. நான் உடனே, மதுரையில் நல்ல தண்ணி எங்கே கிடைக்கும்? என் உள்ளத்தில் அடுத்த என்ன வரும்? நல்ல தண்ணி எந்த ஏரியாவில் இருக்கும்? எந்த ஏரியாவில் இருக்க மதுரை எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஊரில் தாம்பரம் வரைன்னு யார் இருக்கு? நல்ல தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது, குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கும். அடுத்த என்ன பார்ப்போம்? பக்கத்தில் செவிலிக்கடை இருக்கா? ஷாப்பிங் போது பக்கத்தில் பச்சார் இருக்கா? இப்படி பல காரியங்களை நம்ம மனதில் கொண்டு வரும், சிந்தனையில் கொண்டு வரும். அதே போல அவன் யூதாவின் பட்டணத்தில் குடியிருக்கலாமா என்று ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்கிறான். ஆண்டவர் போன்ட்டார், மதுரையில் போய் கேட்கிறேன். ஆண்டவர், அப்ப நீ மதுரைக்கு போன்ட்டார். நான் ஏரலிருந்து திருநெல்வேலிக்கு போகலாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். போன்ட்டார். ரெண்டாவது அவன் கேட்கிறான், யூதாவின் பட்டணத்தில் வாசிங்க, எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது அடுத்து கேட்கிறான். யூதாவின் பட்டணம் பெரிய பட்டணம், அதுல எந்த இடத்துக்கு போனோம்? இப்படிலாம் நம்ம கேட்கவே மாட்டோம். மதுரைக்கு போனா உடனே லாரியை பிடிக்கணும், மூட்டை முடிச்சுகளை ஏற்றணும், திருநெல்வேலியில் வந்து இறங்கிடணும். உதாரணத்துக்கு சொல்றேன்,
எவ்விடத்திற்கு போகணும்? திருநெல்வேலிக்கு ஆண்டவர் போகணும்னு சொல்லிட்டார். எனக்கு அங்கே உள்ள நல்ல ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அப்பமே 23 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கு வீடு அட்வான்ஸை கொடுக்குறேன், வீட்டு வாடகை மாதம் கொடுக்குறேன், உங்களுக்கு உதவியையும் நான் மாதம் செய்கிறேன், ஆனால் எங்கள் சபையில் நீங்கள் இருங்க, நான் வெளியில் போகிற நேரத்தில் என்னுடைய சபையில் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்லாம் பாளையங்கட்டில் உள்ள ஒரு பெரிய பாஸ்டர் என்னையை கூப்பிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டார். அவரே வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸு நான் கொடுத்துட்றேன் பாஸ்டர், உங்களுக்கு வாடகை நான் கொடுத்துறேன், உங்களை மாதம் ஒரு உதவி செய்கிறேன், ஆனால் என்கிட்ட நீங்கள் வந்துடுங்க, ஊழியத்துக்கு போகிற நேரத்தில் போங்க, ஊழியத்துக்கு போகாத நேரத்தில் எனக்கு உதவியாக இருங்க, என் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அந்த பெரிய பாஸ்டர் என்னட்ட அவர் சொல்லிட்டார். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவர் சொன்ன உடனே நான் அந்த ஏரியாவுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவர் இப்படிலாம் சொல்லார், இவர்கிட்ட போய் நான் இருக்கட்டாமான்னு கேட்டேன். கர்த்தர் சொல்லிட்டார், அவர்கிட்ட போவாத, உன் ஊழியமே வளராதுன்ட்டார், அவர்கிட்ட போகாதன்ட்டார். ரெண்டாவது கேட்குறேன், நான் எங்கே போவேன்? அவரு அட்வான்ஸு தாராரு, வாடகை தாராது, உதவி செய்கிறாரு, பிரசங்கம் தாராது, இதை பார்க்கல எனக்கு வேற எங்கே வேணும்? நீர் ஏன் போக வேண்டான்னு சொல்லிடு, எங்கே போ? ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட பேச சொன்னார். பாளையங்கோட்டையில் என்ஜிஓ காலனி ஏரியா இருக்குது, அதில் பி காலனி இருக்குது, இந்த இடத்துக்கு போகும். அப்போ இப்போ நான் ஆராதனை பாஸ்டர் செல்வின் வில்சன் ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக எனக்கு பழக்கங்கள் கிடையாது. உடனே அங்கே ஒரு வீடை பார்த்தேன், அந்த ஏரியாவுக்கு போனேன், சூத்திரம் அங்கே ஒரு இடத்துல குடியிருந்தேன். எனக்கு அந்த அட்வான்ஸ் கொடுக்குற பாஸ்டரையும் அந்த பால் காய்ச்சதுக்கு கூப்பிட்டேன் ஜோம் பண்ணதுக்கு. சூத்திரம் செல்வின் அவையும் கூப்பிட்டேன். அப்புறம் முதல்ல வந்து ஜோம் பண்ணார், ரெண்டாவது வந்து ஜோம் பண்ணார், முதல்ல வந்து ஜோம் பண்ணார். நான் தான் உங்களுக்கு வீடு வாடகை தாரேன்னு, அட்வான்ஸ் தாரேன்னு சொன்னேன், எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டியா, இந்த ஏரியாவில் வந்து குடியிருக்கேன்னு சொன்னார். இன்னியா ஆண்டவர் இங்கே தான் குடியிருக்க சொன்னார். இப்போ சபைக்கு எங்கே போக? இப்போ பக்கத்தில் பெரிய சர்ச்சு துதியின் கோட்டை, இது அசம்பிளி தான், அங்கே போட்டுமா? அங்கெல்லாம் போகாத. இப்படிலாம் நம்ம கேள்விகளை கேட்க மாட்டோம், மனசில் நினைச்சது உடனே செஞ்சிட வேண்டியது. அப்போ இந்த இடம் சரியில்லை, அந்த இடம், அந்த இடம் சரியில்லை, அந்த இடம், அந்த இடம் சரியில்லை, அந்த இடம், ஊர் பூரா சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு ஒரு தரிசனம் வேணும், நமக்கு ஒரு தரிசனம் வேணும். அப்போ பாஸ்டர் என்ஜிஓ காலையில் செல்வின் அவங்க சர்ச்சு தான். இன்னையில் இருந்து 23 வருஷம் அந்த சபையில் விசுவாசியாக இருக்கேன். நாங்கள் சாதாரணமாக மீட்டிங் எங்கேயும் போகலன்னா உங்களை போல் சர்ச்சில் விசுவாசியாக அந்த சேரில் தான் உட்காந்துருப்பேன், புல்பீட்டுக்கு ஏற மாட்டேன். பாஸ்டர்கிட்ட முன்ன நாளே ஃபோனில் சொல்லிட்டு போயிடுவேன், ஐயா காலையில் ஆராதனைக்கு வருவேன், பந்தபாஸ் ஐயா வந்திருக்காங்க, சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அவங்க காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணவங்கன்னா சொல்லக்கூடாது. நான் வருவேன், ஆறானில் இருப்பேன், செய்தியை கேட்பேன், முடிஞ்ச உடனே வந்துக்கிட்டே இருப்பேன். நான் பிரசங்கம் பண்ணால் தான் புல்பீட்டில் ஏறுவேன், இல்லைன்னா உங்களை போல விசுவாசியாக தான் உட்காந்துருப்பேன். இது வரைக்கும் அப்படி தான் இங்கே இருக்கிறேன். ஆனால் அந்த சபையில் கர்த்தர் என்னை மேன்மையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சபை மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் மேன்மையை செய்வார். தரிசனம் வேணும். இப்போ பாஸ்டரே செல்வின் ஐயாவே நீங்க வர வேண்டாம், வேற சபைக்கு போன நான் போகவே மாட்டேன். நான் எங்க சர்ச்சிலே பேசியிருக்கேன். இந்த சபைக்கு வந்ததுனால இந்த சபைக்கு முன்பதாக ஊழியத்திலும் பொருளாதாரத்திலே கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். சரியான தரிசனம். கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் கேட்கணும். போகலாமா, போகக்கூடாதா, எங்க போகணும்? அப்ப தேவன் சொல்லுகிற இடத்துல போனா. இன்னொருத்தங்க ஆண்டவரை இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனோட கிடைக்கல. இப்ப நான் என்ன செய்ய? நீங்க தொழிலில் பிரயாசப்பட்டு பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலன் இல்லாதபடி இருப்பீங்கன்னா அடுத்த கேள்விகளை கேட்கணும். ஒரு தொழில சில ஆண்டுகள் பிரயாசப்பட்டு அதற்கேற்ற முன்னேற்றம், ஆசீர்வாதம், மேன்மை இல்லைன்னா அடுத்தாப்புல ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது. தர்சனம் கண்டது மட்டும் கேள்விகளை கேட்டான். நீர் யாரை சார்ந்தவர்? நீ எவரே சார்ந்தவர்? நீங்க எங்க இருந்து வந்தீர்? எல்லா கேள்விகளை கேட்டான். நம்மளே கேள்விகளை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் கட்டாயமாய் பதில் சொல்லுவார். சத்தமா ஆமீன் சொல்லுவான். சத்தமா ஆமீன் சொல்லுவான். தர்சனம் மட்டுமல்ல கேள்வி. ஆண்டவர் சொன்னால் ஆழத்தில் போய் வளைய போடு, உமது வார்த்தையின்படியே போடுகிறேன். மிகுதியான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துல ஒன்றும் இல்லாத அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒன்று இல்லாத உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினார். படுத்துவார், படுத்து இருக்கிறார், படுத்துவார். அப்ப கேள்வி கேட்ட போது நீ யாரை சேர்ந்தவர்? நீ எவரே சேர்ந்தவர்? சத்துருக்களை சேர்ந்தவரா, எங்களை சேர்ந்தவரா? அந்த கேள்விகள் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். நான் சத்துருவை சேர்ந்தவன் அல்ல, நான் எதிராளியை சேர்ந்தவன் அல்ல, நான் உனக்கு விரோதமானவன் அல்ல, நான் சேனையின் அதிபதியாய் இறங்கி வந்தேன் என்றான். அந்த கேள்விக்கு பதில், அவன் கேட்ட கேள்விக்கு பதில். தர்சனத்தை கண்டான், கேள்விகளை கேட்டான், அந்த கேள்விக்கு பதில் வந்தது. அப்ப உடனே இந்த யோசுவா என்ன நினைச்சிருப்பான்? இந்த யோசுவா உள்ளத்தில் என்ன நினைச்சிருப்பான்? அங்கே இருந்து நமக்கு தரிசனமாகி நம்ம என்ன செய்ய வந்தேன் என்று சொல், நீ யாரை சேர்ந்தவர் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், நான் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதி என்று சொன்னான். அப்போ அவன் அடுத்து கேட்குறான் பாருங்க, நீர் என்ன சொல்ல வந்தீர்? நீர் பரலோகத்தில் இருந்து இறங்கி எனக்கு என்ன சொல்ல வந்தீர்? அப்படி கேட்குறானா? கேட்குறானா இல்லையா? கேட்குறான். என்ன சொல்லையா வந்திருக்கிறீர்? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு. அதாவது சொன்னது என்னன்னா, காலில் என்ன இருக்கு? பாதரட்சி. இதுக்கு பேர் என்னது? செருப்பு. இந்த செருப்பை கழட்டி போடுன்னு சொல்லுவதற்காக பரலோகத்தில் இறங்கி வந்தீர். இந்த செருப்பை கழட்டி தான் நானே போட்டுருவேன். இதை சொல்லுவதற்காக பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறீர். செருப்பை கழட்டி போடுவேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்று, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் புதுசு தான். சாக்கெட்டு புதுசு, இங்க சன்னல், இங்க ஸ்கிரீன். ரோட்டில் போறேன் எவனாரும் கிழ்த்து போட்டு போயிடப்பான். நான் போட வேண்டான்னு சொல்லலாமா? நல்லா போடுங்க. இப்போ எல்லாரும் சிங்கு தாடி, இந்த பூனைக்கு மயிறு முளைச்ச மாதிரி பயங்கப்பா. நான் வேண்டான்னு சொல்லல. கெட்டு போகிற, நான் சொல்ல ஒரே வார்த்தை, கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு, கெட்டு போகிற மனுஷன் நமக்குள்ள இருப்பான். நம்மளை மேன்மைப்படுத்த விடாதபடி கெட்டு போகிற சில மனுஷன் நமக்குள்ள இருப்பான்.
அந்த மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கெட்டு போற பழைய மனுஷன் நம்ம தான் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் எது ஒளிஞ்சிருக்கு? எது ஒளிஞ்சிருக்கு? ஒளியாதது எது நமக்குள்ள இருக்கா? அதை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை வல்லவராக இருக்கிறார். கெட்டு போற எந்த மனுஷன் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதை கலந்து போச்சு, அதை அகற்றி புதிய மனுஷனை தரித்து கலட்டி போடு என்று சொன்ன போது அவன் என்ன செய்தான்? நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். காலில் இறைக்கல பாதரட்ச கலட்டி போடு என்று சொல்லும் போது அவன் அப்படியே செய்தான். அவன் அப்படியே செய்தபடினால் அவனை கர்த்தர் மேன்மையாக வைத்தான். பிரசங்கம் முடிஞ்சது. இதுக்கு மேல உங்களுக்கு வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மை. எவர்கள் கண்களுக்கு முன்பதாக? உங்க குடும்பத்தில் உங்களை யார் அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக, உங்களை யார் பரியாசம் பண்ணுகிறார்களோ கேலி செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக, உங்களுக்கு யார் எதிராளியா இருக்கிறாங்களோ சத்துருவா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார். நாலாவதாக, உங்க ஜாதிகளுக்குள்ள கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த 4 காரியங்களில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது பிரியாதவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரோட பேசணும். மூணாவது, தரிசனத்தை காணணும். நாலாவது, கேள்விகளை கேட்கணும். ஐந்தாவது, கலட்ட வேண்டியதை கலட்டணும். ஆண்டவர் சொல்லுத, கர்த்தர் சொன்னத வாயத்தரங்க. கர்த்தர் சொன்னத, கர்த்தர் சொன்னத, கர்த்தர் சொல்லுகிறத செய்யணும். அப்படி செய்தால் கட்டாய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் எந்த நேரத்தில் எதை சொல்றாரு அதை அப்படியே செய்யுங்க. உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுவார். எந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய். கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு செய்தி வேண்டாம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? இந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம அபியாசப்படுத்துவோம். இந்த வசனங்களை அப்படியே அபியாசப்படுத்துவோம். இந்த வசனங்களை அப்படியே கேட்போம். இந்த வசனங்களே அப்படியே செய்ய முயற்சி எடுப்போம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வருஷம் இந்த ஜூன் மாதம் இந்த தேதிக்குள்ள எந்த இடத்துல நீங்கள் மேன்மை அடையாதபடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையடைய செய்வார். கட்டாயம் கர்த்தர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது பிரியாத இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் பேசணும். நம்ம செய்ய வேண்டியது தரிசனத்தை காணணும். நம்ம செய்ய வேண்டியது கேள்விகளை கேட்கணும். நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் கலட்டி போட வேண்டியது கலட்டி போடணும். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் சொன்னதை செய்யணும். இந்த காரியங்கள் நம்ம செய்தால் கட்டாயம் வருகிற வருஷம்
இந்த மே மாதம், இந்த ஜூன் மாதம், இந்த தேதிக்குள்ளாக எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று இன்னைக்கு மாலை வேளையிலோ இந்த தீர்க்கமான வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது அப்படியே நிறைவேறும். ஆமேன். சத்தமா ஆமேன், சத்தமா ஆமேன், சத்தமா ஆமேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். சொல்லுவான், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். யாருக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக? உங்க குடும்பத்தில் யார் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக, உங்களை யார் கேலி செய்கிறார்களோ அந்த கண்களுக்கு முன்பதாக, உங்களை யார் பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக, உங்க ஜாதிகளுக்கு முன்பதாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற அந்த நல்ல வார்த்தையை, அந்த நல்ல வசனத்தை, அந்த நல்ல தீர்க்கமான வார்த்தைகளை